أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நான் இன்று மீண்டும் பதர்போர் சஹாபாக்களின் நற்குறிப்பை துவங்குவேன். அதில் ஹஸ்ரத் சுஹைப் பின் சினான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பெயர் கொண்ட சஹாபியின் குறிப்பு இடம்பெறும். ஹஸ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தையார் பெயர் சினான் பின் மாலிக் ஆகும். அன்னாரின் தாயார் பெயர் சல்மான் பின் கயீதா ஆகும். ஹஸ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மோசல் என்ற ஊரை சார்ந்தவராக இருந்தார்கள். ஹஸ்ரத் சுஹைப் அவர்களின் தந்தை அல்லது சிறிய தந்தையார் கிஸ்ராவின் சார்பாக அபு அல்லாஹ் என்ற ஊரின் பணியாளராக இருந்தார்கள். அபு அல்லாஹ் தஜல்லா என்கிற ஊரின் எல்லையில் உள்ள ஒரு நகரமாகும். அது பிற்காலத்தில் பஸ்ரா என்று அழைக்கப்பட்டது. ரோமானியர்கள் அந்த பகுதியில் தாக்குதல் நடத்தினார்கள். மேலும் அவர்கள் ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கைதியாக ஆக்கிக் கொண்டனர். அப்போது அவர் மிகவும் சிறிய வயதுடையவராக இருந்தார்கள். அபுல் காசிம் மக்ரிபி அவர்களை பொறுத்தவரை ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயர் உமைரா ஆகும். ரோமானியர்கள் சுஹைப் என்ற பெயரை அவருக்கு சூட்டினார்கள். ஹஜ்ரத் சுஹைப் அவர்கள் மிகவும் சிகப்பு நிறத்தை கொண்டவராக இருந்தார்கள். உயரமானவராக இருக்கவில்லை, அதே போன்று குள்ளமானவராகவும் இருக்கவில்லை. தலையில் முடி அடர்த்தியாக இருந்தது. ரோமானியர்களுக்கு மத்தியில் ஹஜ்ரத் சுஹைப் அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். அவர்களின் பேச்சில் திக்கல் இருந்து வந்தது. கல்ப் என்பவர் ரோமானியரிடமிருந்து அவர்களை விலைக்கு வாங்கினார். வேறொரு நபர் அன்னாரை மக்காவிற்கு கொண்டு வந்தார். பின்னர் அப்துல்லா பின் ஜித்தான் என்பவர் அவரை விலைக்கு வாங்கி விடுதலை செய்துவிட்டார். ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் ஜித்தான் அவர்களின் மரணம் வரை அவருடன் மக்காவிலேயே அன்னார் தங்கியிருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையும் நிகழ்ந்தது. ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹஜ்ரத் சுஹைப் அவர்களின் சந்ததிகள் கூறுகின்றனர், அதாவது ஹஜ்ரத் சுஹைப் அவர்கள் பருவமடைந்த வயதை அடைந்த போது ரோமானியரிடமிருந்து தப்பித்து மக்காவிற்கு வந்து அடைந்தார்கள். பின்னர் அப்துல்லா பின் ஜித்தான் என்பவருடன் அவரது மரணம் வரை அன்னார் அவருடன் வசித்து வந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி குறிப்பிட்டவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். சுஹைப் என்ற ஒரு அடிமை இருந்தார். அவரை ரோமானியர்கள் பிடித்து வைத்திருந்தனர். இவர் அப்துல்லா பின் ஜித்தானின் அடிமையாக இருந்தார். ஆனால் பின் நாட்களில் அன்னாரை அவர் விடுதலை செய்துவிட்டார். இவரும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டார். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பல துன்பங்களையும் சகித்து வந்தார். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்தில் இவ்விஷயத்தை குறிப்பிடுகின்றார்கள். திருக்குரானில் இவ்வாறு வந்துள்ளது, இந்த குரானை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருடைய உதவியுடன் அல்லது அடிமைகளின் உதவியுடன் உருவாக்கி கொண்டார்கள் என நிராகரிப்பாளர்கள் கூறுகின்றனர். இந்த ஆட்சேபனைக்குரிய ஒரு பதில் என்னவென்றால்,
இந்த அடிமைகள் முஸ்லிமான காரணத்திற்காக துன்பங்களுக்கும் அநீதிகளுக்கும் ஆளானார்கள். அப்படியென்றால் இந்த அடிமைகள் துன்பங்களை தமக்குத்தாமே இழைத்துக் கொள்வதற்காகவா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள்? அடுத்து அவர்கள் ஒளிவு மறைவாக மட்டும் உதவி செய்யவில்லை, மாறாக வெளிப்படையாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். பின்னர் மிகவும் உறுதிப்பாட்டுடன் இறைவழியில் வந்த துன்பங்களையும் அநீதிகளையும் சகித்துக் கொண்டார்கள். எனவே நிராகரிப்பாளர்களின் இந்த ஆட்சேபனை மிகவும் முட்டாள்தனமான ஆட்சேபனை என்று ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த நம்பிக்கையாளர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அல்லாஹ்வின் மீதும் அவனது தூதரின் மீதும் அவர்களுக்கு ஈமான் இருந்தது. அந்த ஈமான் அவர்களை உறுதிப்பாட்டுடன் வைத்தது. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து இஸ்லாத்தை கற்றுக்கொண்டார்கள். மேலும் அல்லாஹ்வின் வஹீயின் மீது அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அம்மார் பின் யாசர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் சுஹைப் அவர்களை தாரே அர்க்கம் என்ற வீட்டின் வாசலில் சந்தித்தேன். அங்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். நான் சுஹைபிடம் உமது எண்ணம் என்ன என்று கேட்டேன். அதற்கு சுஹைப் அவர்கள் உமது எண்ணம் என்ன என்று என்னிடம் கேட்டார்கள். அதற்கு நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையில் ஆஜராகி அன்னாரின் வேதத்தை கேட்க வேண்டும் என்று நான் ஆசை கொள்கின்றேன் என்று கூறினேன். அதற்கு சுஹைப் அவர்கள் நானும் அதனையே விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அம்மார் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் இருவரும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்றோம். அன்னார் எங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள். அப்போது நாங்கள் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டு விட்டோம். பகல் முழுவதும் நாங்கள் அங்கேயே தங்கியிருந்தோம். எந்த அளவுக்கென்றால் இரவு வந்ததும் நாங்கள் அங்கிருந்து ஒளிந்து மறைந்து வெளியேறிவிட்டோம். ஹஜ்ரத் அம்மார் மற்றும் ஹஜ்ரத் சுஹைப் ஆகியோர் 30 நபர்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் 4 நபர்கள் முன்னிலை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், அரபிகளில் நான் முதன்மையானவராக இருக்கின்றேன். ரோமானியர்களில் சுஹைப் அவர்கள் முதன்மையானவர்களாக இருக்கின்றார்கள். பாரசீகர்களில் சல்மான் அவர்கள் முதன்மையானவர்களாக இருக்கின்றார்கள். ஹப்ஷுகளில் பிலால் அவர்கள் முதன்மை பெற்ற நபராக இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முதலில் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டதை அறிவித்தவர்களில் முதன்மையானவராக இருப்பவர் சாத் அவர்கள் ஆவார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஷரியத் இறங்கியது. அபூபக்கர், அம்மார் மற்றும் அவர்களின் தாயார் சுமையா, சுஹைப் மற்றும் பிலால், மிக்தாத் ஆகியோரும் அதில் அடங்குவர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னாரின் சிறிய தந்தையார் ஹஜ்ரத் அபு தாலிப் மூலம் அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கியிருந்தார். அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ் அன்னாரின் சமுதாயத்தின் மூலம் பாதுகாப்பை வழங்கியிருந்தார். இது தொடர்பாக நான் கடந்த குத்பாவிலும் விளக்கமாக கூறியுள்ளேன். இது அறிவிப்பாளரின் எண்ணமாகும். ஏனென்றால் நிராகரிப்பாளர்களின் அநீதிகளுக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இலக்காகியுள்ளார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் இலக்காகியுள்ளார்கள். அறிவிப்பாளர் தொடர்ந்து கூறுகின்றார், ஏனையவர்களை இணை வைப்பவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். இரும்பாலான முற்களை அவர்களுக்கு அணிவித்தார்கள். அவர்களை சுடும் வெயிலில் கிடத்தி துன்பங்கள் கொடுத்தனர். பிலால் அவர்களால் தங்களது கூற்றிற்கு இணங்க செய்ய முடியவில்லை. ஏனென்றால் பிலால் அவர்களை பொறுத்தவரை அல்லாஹுக்கு முன்னிலையில் தனது உயிரை அவர்கள் துச்சமாக எண்ணினார்கள். மேலும் அவர்கள் தமது சமுதாயத்தையும் பொருட்படுத்தவில்லை. எதிரிகள் அவர்களை பிடித்துக் கொண்டார்கள். மேலும் சிறுவர்களிடம் அவரை ஒப்படைத்து விட்டார்கள். எதிரிகள் பிலால் அவர்களை மக்காவின் வீதியில் இழுத்துக் கொண்டு சென்றார்கள். அப்போது பிலால் அவர்கள் அகது அகது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று அவர்கள் அனைவரும் கடுமைகளை சகித்துக் கொண்டனர். ஆனால் அனைவரும் தனது ஈமானில் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினர். ஆனால் பிலால் அவர்களை பற்றிய அறிவிப்பில் உள்ளது என்னவென்றால், அன்னாருக்கு மிக அதிகமாக அநீதிகள் இழைக்கப்பட்டன. அடுத்து கூறப்படுகின்றது, ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பலவீனமானவர்களாக கருதப்பட்ட நம்பிக்கையாளர்களில் ஒருவராக இருந்தார்கள்.
மக்காவில் அல்லாஹின் வழியில் அன்னாருக்கு துன்பங்கள் தரப்பட்டன. அன்னாரும் அதிகமாக துன்பங்களை எதிர்கொண்டார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹஜ்ரத் அம்மார் பின் யாசர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வேதனை தரப்பட்டதென்றால் எதிரிகள் என்ன செய்கின்றார்கள் என்பதையே அறியாத நிலைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு துன்பங்கள் தரப்பட்டன. இதே நிலைதான் ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹஜ்ரத் அபு ஃபாயித் அவர்களுக்கும் ஹஜ்ரத் ஆமீர் பின் ஃபுஹைரா மற்றும் இதர சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டது. இந்த சஹாபாக்களை பற்றியே இந்த வசனமும் இறங்கியது. இன்ன ரப்பக லில்லதீன ஹாஜரு மின் பாதி மா ஃபுதினு ஜாஹது ஃபஸபரு இன்ன ரப்பக மின் பாதிஹா லகஃபூருர் ரஹீம். அதாவது உமது இறைவன் ஹிஜ்ரத் செய்த அவர்களை சோதனையில் ஆழ்த்தினான். பின்னர் அவர்கள் ஜிஹாத் செய்தார்கள், மேலும் பொறுமையை மேற்கொண்டார்கள். எனவே நிச்சயமாக உமது இறைவன் இதன் பிறகு மிக்க மன்னிப்பவனும் மீண்டும் மீண்டும் கருணை காட்டுபவனும் ஆவான். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களில் இறுதியான நபர் ஹஜ்ரத் சுஹைப் பின் சினான் ஆவார்கள். ரபியுல் அவ்வல் மாதத்தில் நடந்த சம்பவமாகும். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபா என்ற இடத்தில் தங்கியிருந்தார்கள். அப்போது அவர்கள் மதினாவிற்கு புறப்படவில்லை. அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக புறப்பட்டார்கள். அப்போது இணை வைப்பவர்களின் கூட்டம் ஒன்று அன்னாரை பின்தொடர்ந்து சென்றது. தனது சவாரியிலிருந்து அன்னார் கீழே இறங்கினார்கள். மேலும் தன்னிடத்தில் இருந்த அனைத்தையும் வெளியே எடுத்தார்கள். மேலும் கூறினார்கள், குறைஷிகளே, நீங்கள் நன்றாக அறிவீர்கள், நான் உங்களில் அம்பு எய்பவர்களில் சிறந்தவனாவேன். என்னிடத்தில் உள்ள அம்புகளை கொண்டு உங்களை கொல்லாத வரையிலும், மேலும் என்னிடத்தில் உள்ள வாளை கொண்டு நான் உங்களை கொன்று விடாத வரையிலும் உங்களால் என்னை ஒருபோதும் நெருங்க முடியாது. எனவே நீங்கள் என்ன விரும்புகின்றீர்களோ அதை நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எனது செல்வத்தை விரும்புகின்றீர்கள் என்றால் பிறகு எனது செல்வம் எங்கு உள்ளது என்பதை நான் உங்களுக்கு கூறிவிடுகின்றேன். நீங்கள் எனக்கு வழியை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். அதனை அந்த மக்கள் ஒப்புக்கொண்டனர். எனவே ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த இடத்தை கூறிவிட்டார்கள். அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்தடைந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த வியாபாரம் அபு யஹ்யா அவர்களுக்கு பயனளிக்க கூடியதாகும். அறிவிப்பாளர் கூறுகின்றார், அப்போது இந்த வசனம் இறங்கியது. வமினன் நாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ் வல்லாஹு ரவுஃபும் பில் இபாத். அதாவது அல்லாஹ்வின் திருப்திக்காக தனது உயிரையும் விற்றுவிடுகின்ற நபர்களும் மக்களில் இருக்கின்றனர். அல்லாஹ் தனது அடியார்களின் மீது மிகவும் பரிவு காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவில் வந்தடைந்தார்கள். அப்போது அன்னார் கபா என்ற இடத்தில் இருந்தார்கள். அன்னாருடன் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் ஹஜ்ரத் உமர் அவர்களும் இருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு முன்னால் புத்தம் புதிய பேரிச்சம் பழங்களும் இருந்தன. ஹஜ்ரத் குல்சும் பின் ஹதம் அதனை கொண்டு வந்திருந்தார்கள். ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயணத்தின் போது கண்ணோய் ஏற்பட்டிருந்தது. கண்களில் வேதனை இருந்து வந்தது. அவர்களுக்கு கடுமையான பசியும் இருந்தது. பயணத்தின் காரணமாக கடுமையான களைப்பும் ஏற்பட்டிருந்தது. ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரித்தம் பழங்களை உண்பதற்காக விரைந்தார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் சுஹைபை பாருங்கள் என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள். அவருக்கோ கண்ணோய் உள்ளது, ஆனால் அவரோ பேரித்தம் பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவையாக ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம், உங்களுக்கு கண்ணோய் உள்ளது, கண்கள் வீங்கியுள்ளன, கண்ணீர் வடிகின்றது, ஆனால் நீங்களோ பேரித்தம்பளம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே என்று கூறினார்கள். ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் எனது கண்களின் சரியான பகுதியை கொண்டு அதனை உண்டு கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். அதை கேட்ட ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள். அடுத்து ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் அவரிடம் கேட்டார்கள், ஹிஜ்ரத்தின் போது நான் உங்களை என்னுடன் அழைத்து செல்வேன் என்றல்லவா நீங்கள் என்னிடம் கூறினீர்கள், ஆனால் நீங்கள் என்னை விட்டுவிட்டு வந்துவிட்டீர்களே,
என்று கேட்டார்கள். பின்னர் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் என்னை உங்களுடன் அழைத்து வருவதாக வாக்குறுதி அளித்திருந்தீர்கள். ஆனால் நீங்களும் என்னை விட்டுவிட்டு வந்துவிட்டீர்கள். என்னை குறைஷிகள் பிடித்துக் கொண்டார்கள், என்னை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். நான் எனது உயிரையும் எனது குடும்பத்தையும் செல்வத்திற்கு பகரமாக பெற்றுக் கொண்டேன் என்று கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது பயனளிக்கக்கூடிய வியாபாரமாகும் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், வமினன் நாஸி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ் வல்லாஹு ரவுஃபும் பில் இபாத். அதாவது அல்லாஹ்வின் திருப்திக்காக தனது உயிரையும் விற்றுவிடுகின்ற நபர்களும் மக்களில் இருக்கின்றனர். அல்லாஹ் தனது அடியார்களின் மீது மிகவும் பரிவு காட்டக்கூடியவனாவான். ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் ஒரு முத் அளவு, அதாவது சுமார் 1/2 கிலோ கோதுமையை வழிபாதை உணவாக எடுத்து வந்தேன். நான் அபுவா என்ற இடத்தில் அதனை குலைத்தேன். இந்நிலையில் நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்தடைந்தேன். அதாவது எனது முழு பயணத்திலும் நான் இந்த அளவு உணவு மட்டுமே உண்டு வந்தேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செல்வந்தராக இருந்தார்கள். அன்னார் வியாபாரம் செய்து வந்தார்கள். மக்காவில் அந்தஸ்து பெற்ற மக்களில் ஒருவராக கருதப்பட்டார்கள். அன்னார் செல்வந்தராக இருந்த போதிலும், விடுதலை செய்யப்பட்டிருந்த போதிலும், அவர்கள் அப்போது அடிமையாக இல்லாதிருந்த போதிலும் குறைஷிகள் அன்னாரை அடித்து அடித்து சுயநினைவை இழக்க செய்தனர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். அன்னாருக்கு பிறகு ஹஜ்ரத் சுஹைப் அவர்கள் தானும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றுவிட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் மக்காவாசிகள் அவரை தடுத்து நிறுத்தினார்கள். நீங்கள் மக்காவில் சம்பாதித்த செல்வத்தை எப்படி மக்காவிலிருந்து வெளியே எடுத்து செல்ல முடியும் என்று கேட்டார்கள். நாங்கள் உம்மை ஒருபோதும் மக்காவிலிருந்து வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர்கள் கூறினர். அதற்கு ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் எனது அனைத்து செல்வத்தையும் இங்கு விட்டுவிட்டால் நீங்கள் என்னை செல்வதற்கு அனுமதிப்பீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அதனை ஒப்புக்கொண்டார்கள். எனவே அன்னார் தனது அனைத்து செல்வத்தையும் மக்காவாசிகளிடம் ஒப்படைத்துவிட்டு வெறும் கையுடன் மதீனா திரும்பி வந்தார்கள். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்தடைந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுஹைபே, உமது இந்த வியாபாரம் முந்தைய அனைத்து வியாபாரங்களை விடவும் பயன் தரக்கூடியதாக உள்ளது என்று கூறினார்கள். அதாவது முன்பு பொருட்களுக்கு பகரமாக பணம் கிடைத்து வந்தது, ஆனால் தற்போது பணத்திற்கு பகரமாக நீர் ஈமானை பெற்றுக் கொண்டு விட்டீர் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அன்னாருக்கும் ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் சமா அவர்களுக்கும் இடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதர், உஹத், அஹல் போர் உட்பட ஏனைய அனைத்து போர்களிலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பங்கு பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஸ் பின் அம்ர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் சல்மான், ஹஜ்ரத் சுஹைப் மற்றும் ஹஜ்ரத் பிலால் ஆகியோர் மக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது அவர்களை அபு சுஃபியான் பின் ஹர்ப் என்பவர் கடந்து சென்றார். அப்போது அல்லாஹ்வின் வாள் தற்போது அல்லாஹ்வின் எதிரிகளின் கழுத்தை இன்னும் வெட்டவில்லை என்று மக்கள் கூறினர். அப்போது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள், நீங்கள் குறைஷிகளின் தலைவரை பற்றி ஏன் இவ்வாறு கூறுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். இவ்விஷயம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறப்பட்டது. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, நீங்கள் அவர்களை கோபமூட்டி இருக்கக்கூடும். நீங்கள் ஒருவேளை அவர்களை கோபமூட்டி இருந்தால் நீங்கள் உங்களது இறைவனை கோபமூட்டி இருக்கின்றீர்கள் என்றே பொருள் என்று கூறினார்கள். எனவே ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அந்த மக்களிடம் சென்றார்கள். எங்களது சகோதரர்களே, ஒருவேளை நீங்கள் கோபமுற்றிருக்கலாம் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், அபூபக்கரே, அவ்வாறல்ல, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று கூறினர். ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த போர்களிலெல்லாம் பங்கு பெற்றிருந்தார்களோ அந்த போர்களில் நானும் பங்கு பெற்றிருந்தேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்துகளை வாங்கிய போதெல்லாம் நானும் பங்கு பெற்றிருந்தேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போருக்கு புறப்பட்ட போதிலும் நானும் அவருடன் பங்கு பெற்றிருந்தேன். நான் அன்னாருக்கு வலப்பக்கமும் இருந்தேன்,
இடப்பக்கமும் இருந்தேன். மக்கள் தமக்கு முன்னால் அபாயத்தை உணரும்போது நான் மக்களுக்கு முன்னால் நிற்பேன். மக்கள் தங்களுக்கு பின்புறமாக அபாயத்தை உணரும்போது அவர்களுக்கு பின்னால் நான் நிற்பேன். நான் ஒருபோதும் எனக்கும் எதிரிகளுக்கும் மத்தியில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு இடமளிக்கவில்லை. எந்த அளவுக்கென்றால் இதே நிலையில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் அடைந்தார்கள். அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடையும் வரை நான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வந்தேன். ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதுமை பருவத்தில் மக்களை ஒன்று கூட்டி மிகவும் சுவாரஸ்யத்துடன் தனது போர் திறமைகளை பற்றிய சுவையான சம்பவங்களை கூறி வந்தார்கள். ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பேச்சில் அரபிகள் அல்லாத பேச்சு வழக்கு இருந்து வந்தது. அதாவது அரபிகளின் தெளிவான பேச்சு அவர்களின் கூற்றில் இருந்ததில்லை. ஜயித் பின் அஸ்லம் தனது தந்தையாரிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், நான் ஹஜ்ரத் உமர் அவர்களுடன் சென்று கொண்டிருந்தேன். ஒரு இடத்தில் அன்னார் ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோட்டத்தில் நுழைந்து விட்டார்கள். அது ஆலியா என்ற இடத்தில் இருந்தது. ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களை கண்டபோது யனாஸ் யனாஸ் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்களோ அவர் அன்னாஸ் என்று கூறுவதாக எண்ணினார்கள். எனவே இவர் என்ன கூறுகின்றார், மக்களை ஏன் அழைக்கின்றார் என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் கேட்டார்கள். அறிவிப்பாளர் கூறுகின்றார், அவர் தனது அடிமையை அழைக்கின்றார். அந்த அடிமையின் பெயர் யஹன்னஸ் ஆகும் என்று நான் கூறினேன். நாவில் உள்ள திக்களின் காரணமாக அவர் அவ்வாறு கூறிக்கொண்டிருக்கின்றார் என்றும் கூறினேன். அப்போது ஹஜ்ரத் உமர் அவர்கள், சுஹைபே, 3 விஷயங்களை தவிர்த்து நான் உம்மிடம் எந்த குறையையும் காணவில்லை. அவை உம்மிடம் இல்லாமல் இருந்திருந்தால் நான் உம்மை விட வேறு எவருக்கும் மேன்மை வழங்கியிருக்க மாட்டேன் என்று கூறினார்கள். நீர் தம்மை தாமே அரபிகளை சார்ந்தவராக கூறுகின்றீர். ஆனால் உமது மொழியோ அரபி அல்லாதவரின் மொழியாக உள்ளது. மேலும் நீர் ஒரு நபியின் பெயரான அபு யஹ்யா என்ற பெயரை உமது சுட்டு பெயராக குறிப்பிடுகின்றீர். மேலும் நீர் உமது செல்வத்தை வீணாக செலவிடுகின்றீர் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எனது செல்வத்தை நான் வீணாக செலவிடுகின்றேன் என்பதை பொறுத்தவரை நான் கூறுவது என்னவென்றால், எங்கு செல்வத்தை செலவிடுவதற்கான உரிமை உள்ளதோ அங்கேயே நான் அதனை செலவிடுகின்றேன். நான் வீண் செலவு செய்வதில்லை. எனது சுட்டு பெயரை பொறுத்தவரை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எனக்கு அபு யஹ்யா என்ற பெயரை சூட்டினார்கள். என்னால் ஒருபோதும் அந்த சுட்டு பெயரை தவிர்க்க முடியாது. நான் அரபிகளை சார்ந்தவனாக கூறிக்கொள்வதை பொறுத்தவரை எனது பதில் என்னவென்றால், என்னை ரோமானியர்கள் சிறுவயதிலேயே கைதியாக்கி கொண்டார்கள். எனவேதான் எனக்கு அவர்களின் மொழியை கற்க நேரிட்டது. நான் நமர் பின் காசித் என்ற கோத்திரத்தை சார்ந்தவன் ஆவேன். ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது மிகவும் அன்பு கொண்டிருந்தார்கள். அன்னாரை பற்றி மிகவும் உயர்வான எண்ணம் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் ஹஜ்ரத் உமர் அவர்கள் காயமுற்ற போது அன்னார் இவ்வாறு வசிய செய்தார்கள், எனது ஜனாசா தொழுகையை ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தொழ வைப்பார்கள். மேலும் ஆலோசனை குழு கலீஃபாவை தேர்ந்தெடுக்கின்ற அந்த 3 நாட்கள் வரை அவரே முஸ்லிம்களுக்கு இமாமத் செய்து வருவார்கள் என்றும் கூறினார்கள். ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணம் ஷவ்வால் மாதம் ஹிஜ்ரி 38ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. மரணத்தின் போது ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வயது 73 இருந்தது. சில அறிவிப்புகளின் அடிப்படையில் அப்போது அன்னாருக்கு வயது 70 இருந்தது. அன்னார் மதீனாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். நான் எடுத்துரைக்க இருக்கும் அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் சாத் பின் ரஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். ஹஜ்ரத் சாத் பின் ரஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சார் கோத்திரமான ஹஜ்ரத் கோத்திரத்தின் பனு ஹாரிசாவை சார்ந்தவராக இருந்தார்கள். அன்னாரின் தந்தையார் பெயர் ரஃபி பின் அம்ர் ஆகும். தாயார் பெயர் அசீலா பின் உன்பா ஆகும். ஹஜ்ரத் சாத் அவர்களுக்கு 2 மனைவிகள் இருந்தனர். அவர்களில் ஒருவரின் பெயர் அம்ரா பின் ஹசம் ஆகும். இரண்டாவது மனைவியின் பெயர் ஹபீபா பின் ஜைத் ஆகும். ஹஜ்ரத் சாத் பின் ரஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 மகள்கள் இருந்தனர். ஒரு மகளின் பெயர் உம்மே சாத் ஆகும். ஓரிடத்தில் அவரது பெயர் உம்மே சயீத் என்றும் எழுதப்பட்டுள்ளது. அவரின் அசல் பெயர் ஜமீலா ஆகும். ஹஜ்ரத் சாத் பின் ரஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவீனமான காலகட்டத்தில் கூட எழுத படிக்க தெரிந்தவராக இருந்தார்கள்.
அக்காலத்தில் அத்தகைய மக்கள் மிக குறைவானவர்களாக இருந்தனர். ஹஜ்ரத் சாத் பின் ரஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்தே அக்பா மற்றும் சானியாவில் பங்கு பெற்றிருந்தார்கள். மதீனா ஹிஜ்ரத் செய்தபோது அன்னாருக்கும் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கும் இடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். சஹி புகாரியில் ஒரு அறிவிப்பு வருகின்றது. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் மதீனா வந்தபோது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் சாத் பின் ரஃபி அவர்களையும் எங்களுக்குள் சகோதரர்களாக ஆக்கினார்கள். அப்போது சாத் பின் ரஃபி அவர்கள், நான் அன்சார்களில் பெரிய செல்வந்தராவேன், எனவே நான் எனது செல்வத்தில் பாதி பங்கை உங்களுக்கு தந்துவிடுகின்றேன். எனது 2 மனைவிகளில் நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அவரை நான் விவாகரத்து கொடுத்து விடுகின்றேன். இத்தா முழுமையடைந்த பிறகு நீங்கள் அவரை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று என்னிடம் கூறினார்கள். இதை கேட்ட ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஹஜ்ரத் சாத் அவரிடம், எனக்கு அதற்கு எந்த அவசியமும் இல்லை, எனக்கு நீங்கள் வியாபாரம் நடைபெறுகின்ற கடை வீதியை காட்டுங்கள், அது எங்கு உள்ளது என்று மட்டும் எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் சாத் அவர்கள் கைனுகா என்ற கடை வீதியை பற்றி கூறினார்கள். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அதனை அறிந்து கொண்டு காலை பொழுதில் அங்கு சென்று பால் கட்டி மற்றும் நெய்யை வாங்கி வந்தார்கள். இவ்வாறு தினமும் காலை பொழுதில் அந்த கடை வீதிக்கு அவர்கள் செல்வார்கள். அப்போது சிறிது காலமே கழிந்திருந்தது. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்தார்கள். அவர்களிடம் குங்குமப்பூவின் அடையாளம் இருந்தது. அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி கேட்டார்கள். அன்னாருக்கு திருமணமானதை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. எனவே இந்த அடையாளத்தை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள். குங்குமப்பூவின் அடையாளம் இடப்பட்டிருந்தால் அதன் பொருள் திருமணமாகிவிட்டது என்பதாகும். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், நீங்கள் திருமணம் முடித்துக் கொண்டீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார் ஆம் என்று கூறினார்கள். அப்போது யாரை திருமணம் நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள். அதற்கு அன்னார், அன்சாருடைய இந்த பெண்ணை நான் திருமணம் முடித்திருக்கின்றேன் என்று கூறினார்கள். அதற்கு நீங்கள் எவ்வளவு மகர் தொகையை கொடுத்தீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள். அதற்கு பதிலாக பேரித்தம்பழத்தின் விதை அளவு தங்கம் கொடுத்து திருமணம் முடித்தேன் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வலிமா விருந்து கொடுங்கள், அது ஆட்டிறைச்சி விருந்தாக இருந்தாலும் சரியே என்று கூறினார்கள். அதாவது அவர்களின் தகுதிக்கேற்ப வலிமா கொடுப்பதற்கு அன்னாருக்கு கவனமூட்டப்பட்டது. ஹஜ்ரத் சாத் பின் ரஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதர், உஹது உட்பட போர்களில் கலந்து கொண்டார்கள். உஹது போரில் ஷஹீதானார்கள். உஹது போர் நாளன்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ கூறினார்கள், சாத் பின் ரஃபி அவர்களை பற்றிய செய்தியை அறிந்து எவர் என்னிடம் கொண்டு வருவார் என்று கேட்டார்கள். அதற்கு நான் என்று ஒருவர் கூறினார். எனவே அந்த நபர் போரில் கொல்லப்பட்டவருடன் சென்று சாத் அவர்களை தேடினார். ஹஜ்ரத் சாத் அவர்கள் அந்த நபரை கண்டு, நீர் எப்படி இருக்கின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களது நிலையை அறிந்து செய்தியை சென்று சேர்ப்பதற்காக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்துள்ளார்கள் என்று கூறினார். அதற்கு ஹஜ்ரத் சாத் அவர்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எனது சலாத்தை எட்ட வையுங்கள், மேலும் எனக்கு ஈட்டியினால் 12 காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் என்னிடம் போரிட்டவர்களை நான் நரகத்திற்கு அனுப்பி வைத்து விட்டேன். அதாவது எவரெல்லாம் என்னுடன் சண்டையிட்டார்களோ அவர்களை நான் கொன்றுவிட்டேன் என்ற செய்தியையும் நீங்கள் என் சார்பாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறிவிடுங்கள் என்று கூறினார். மேலும் எனது சமுதாயத்திடம் இந்த விஷயத்தையும் கூறிவிடுங்கள். அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகி உங்களில் ஒருவர் உயிருடன் இருந்தாலும் கூட உங்களுக்கு அல்லாஹ்விடம் சாக்கு போக்கு கூறுவதற்கு எந்த வாய்ப்பும் இருக்காது. அறிவிப்பில் வருகின்றது, அன்னாரிடம் சென்ற நபரின் பெயர் ஹஜ்ரத் அபீ பின் காப் ஆகும். ஹஜ்ரத் சாத் அவர்கள் ஹஜ்ரத் அபீ பின் காபரிடம் கூறினார்கள், நீங்கள் எனது சமுதாயத்திடம் இவ்வாறு கூறுங்கள், உங்களிடம் சாத் பின் ரஃபி கூறுகின்றார், நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், மேலும் நீங்கள் அக்பாவின் இரவில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் செய்த உடன்படிக்கையை எண்ணி பாருங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களின் ஒருவரின் கண் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில், அதாவது உங்களில் எவராவது எஞ்சியிருக்கும் நிலையில் எதிரிகள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்து விட்டால்
அல்லாஹ்விடம் கூறுவதற்கு உங்களுக்கு எந்த சாக்கு போக்கும் இருக்காது என்று கூறினார்கள். அப்போது அபீபின் காப் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் சாத் அவரிடமே அப்போது இருந்தேன். அந்நிலையில் ஹஜ்ரத் சாத் அவர்களின் மரணமும் நிகழ்ந்துவிட்டது. அப்போது அவர்களுக்கு ஏராளமான காயங்கள் ஏற்பட்டிருந்தன. நான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் திரும்பி வந்தேன். மேலும் அங்கு நடந்த உரையாடல்களை எடுத்துரைத்தேன். அவரின் நிலை இவ்வாறு இருந்தது, இவ்வாறெல்லாம் அவர் ஷஹீதாக்கப்பட்டார் என்றும் விவரங்களை கூறினேன். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அவர் மீது கருணை காட்டுவானாக. அவர் தமது வாழ்நாளிலும் தமது மரணத்திற்கு பிறகும் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் நன்மையை நாடியவராகவே இருந்தார். ஹஜ்ரத் சாத் பின் ரஃபி அவர்களையும் ஹாரிஜா பின் ஜயித் அவர்களையும் ஒரே கபரில் அப்போது அடக்கம் செய்யப்பட்டது. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் சாத் அவர்களின் சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு இவ்வாறு எழுதுகின்றார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் மைதானத்திற்குள் இறங்கியிருந்தார்கள். சுகதாக்களின் உடல்களை அன்னார் பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது தென்பட்ட காட்சி முஸ்லிம்களை இரத்த கண்ணீர் வடிக்க செய்தது. அதாவது போர் முடிந்த போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காயமுற்றிருந்தார்கள். ஆனால் போர் மைதானத்திற்குள் வந்தார்கள். சுகதாக்களின் உடல்களை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்களை எப்படி நல்லடக்கம் செய்வது என்பது பற்றியும் கூறிக்கொண்டிருந்தார்கள். மேலும் காயமுற்றவர்களை பராமரிப்பது தொடர்பாகவும் கவனமூட்டி வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அப்போது முஸ்லிம்கள் கண்ட காட்சி மிகவும் அபாயகரமான காட்சியாக இருந்தது. இரத்த கண்ணீரை வடிக்க செய்தது. 70 முஸ்லிம்கள் இரத்தமும் மண்ணும் கலக்க மரணித்து மைதானத்தில் வீழ்ந்து கிடந்தார்கள். அரபிகளின் காட்டுமிராண்டித்தனமான நடைமுறைக்கேற்ப அவர்களின் முகங்கள் சிதைக்கப்பட்டிருந்தது. முஸ்லிம்கள் வெறும் ஷஹீதாக்கப்படவில்லை, மாறாக முஸ்லிம்களின் முகங்கள் சிதைக்கப்பட்டிருந்தன. அவர்களின் உடல் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தன. அந்த கொல்லப்பட்டவர்களில் 6 நபர்கள் முஹாஜிரீன்களாக இருந்தனர். மற்றவர்கள் அனைவரும் அன்சார்களாக இருந்தனர். குறைஷிகளில் கொலை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23 இருந்தது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சிறிய தந்தை மற்றும் பால்குடி சகோதரரான ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அவர்களின் உடலை அடைந்தார்கள். அதை கண்டதும் சில நிமிடம் அன்னார் தன்னிலை மறந்து நின்றார்கள். ஏனென்றால் அபு சுஃபியானின் மனைவியான கொடூரமான நபரான ஹிந்து அன்னாரின் உடலை மிகவும் மோசமாக சிதைத்திருந்தார். சிறிது நேரம் வரை அன்னார் மௌனமாக நின்று கொண்டிருந்தார்கள். அன்னாரின் முகத்தில் துன்பம் மற்றும் சில நொடி பொழுதிற்கு அன்னாரின் இயல்பு இந்த எண்ணத்தின் பக்கம் சென்றுவிட்டது. அதாவது மக்கத்து காட்டுமிராண்டிகளுடன் இதே நடைமுறையை செய்யாதவரை அவர்கள் திருந்த மாட்டார்கள், அவர்கள் படிப்பினை பெறமாட்டார்கள் என்று அன்னார் எண்ணத் தொடங்கினார்கள். ஆனால் அன்னார் தனது இந்த எண்ணத்திலிருந்து உடனே விலகிவிட்டார்கள். மேலும் பொறுமை செய்தார்கள். இன்னும் சொல்வதென்றால் இதன் பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் இறந்த எதிரிகளின் முகங்களையும் உடல் உறுப்புகளையும் சிதைக்கின்ற அந்த கொடிய நடைமுறையை இஸ்லாத்தில் நிரந்தரமாக அன்னார் தடை செய்து விட்டார்கள். எதிரிகள் என்ன செய்தாலும் நீங்கள் அவர்களின் இந்த காட்டுமிராண்டித்தனமான வழிமுறையை ஒருபோதும் பின்பற்றக்கூடாது, அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நன்மை மற்றும் கருணைக்குரிய வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு அறிவுரை செய்தார்கள். தனது சகோதரரிடம் ஹஜ்ரத் சுஃபியா பின் அப்துல் முத்தலிப் அவர்கள் தனது சகோதரரான ஹம்சாவுடன் மிகவும் அன்பு செலுத்தி வந்தார்கள். முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இந்த பின்னடைவு பற்றிய செய்தியை அறிந்து அன்னாரும் மதீனாவை விட்டு வெளியே வந்திருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் மகனான ஜுபைர் இப்னுல் அவாம் அவரிடம், நீங்கள் உங்களது தாயாருக்கு உங்களது மாமாவின் மையத்தை காட்ட வேண்டாம் என்று கூறினார்கள். ஆனால் சகோதரின் பாசம் எவ்வாறு அதிலிருந்து விலகி இருக்க முடியும்? மகன் பார்க்க வேண்டாம் என்று தாயிடம் கூறினார். ஏனென்றால் அவரது உடல் சிதைக்கப்பட்டிருந்தது, உடலும் முகமும் சிதைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவரது தாயார் ஹம்சாவின் உடலை என்னை பார்க்க விடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கூறினார்கள். மேலும் நான் பொறுமையை மேற்கொள்வேன், எந்த முறையீடான வார்த்தைகளையும் என் வாயால் நான் கூற மாட்டேன் என்று நான் உறுதி கூறுகின்றேன் என்றெல்லாம் கூறினார்கள். எனவே அவர் சென்று தனது சகோதரின் உடலை கண்டார். மேலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினார். இதை ஓதியவாறு அவர் நிசப்தமாகிவிட்டார். குறைஷிகள் ஏனைய சகாபாக்களின் உடலுடனும் இதே நடைமுறையை கையாண்டிருந்தனர். அந்த வகையில் அப்துல்லா பின் ஜஹஷ் அவர்களின் உடலையும் முற்றிலுமாக எதிரிகள் சிதைத்திருந்தனர்.
ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடலை விட்டு அடுத்த உடலின் பக்கம் செல்லும் போதெல்லாம் அன்னாரின் முகத்தில் வேதனை மற்றும் துன்பத்தின் அடையாளங்கள் அதிகமாகிக் கொண்டே இருந்தன. ஏறக்குறைய அந்த சந்தர்ப்பத்தில்தான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாராவது சென்று அன்சார்களின் தலைவரான சாத் பின் ரஃபி அவர்களின் நிலையை அறிந்து வாருங்கள். அவர் உயிருடன் இருக்கின்றாரா அல்லது அவர் ஷஹீதாகி விட்டாரா என்று எனக்கு கூறுங்கள் என்று கூறினார்கள். ஏனென்றால் நான் போரின் போது அவர் எதிரிகளின் ஈட்டிகளால் முற்றிலுமாக சூழப்பட்டிருப்பதை கண்டேன் என்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் அடிப்படையில் அன்சாரி சஹாபியான அபீ பின் காப் என்ற சஹாபி அங்கே சென்றார். போர் மைதானத்தில் இங்கும் அங்கும் தேடி அலைந்தார். ஆனால் அவருக்கு எதுவும் தென்படவில்லை. இறுதியில் உரத்த குரலில் சப்தமிடத் தொடங்கினார். சாதவர்களின் பெயரை கூறியெல்லாம் அழைத்தார். ஆயினும் அவருக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இறுதியில் நிராசை அடைந்து திரும்பி செல்ல தொடங்கினார். அப்போது அவருக்கு இந்த எண்ணம் தோன்றியது, நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கூறி அழைத்தால் ஒருவேளை எனக்கு ஏதாவது பதில் கிடைக்கலாம் என்று எண்ணினார். முதலில் அவர் வெறும் பெயரை மட்டும் கூறி அழைத்தார். பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை தேடுவதற்காக என்னை உங்களிடம் அனுப்பி வைத்துள்ளார்கள். சாத் பின் ரஃபி அவர்களே, நீங்கள் எங்கே உள்ளீர்கள்? என்னை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடம் அனுப்பி வைத்துள்ளார்கள் என்று மீண்டும் மீண்டும் உரத்த குரலில் அவர் அறிவித்தார். இந்த குரல் சாதவர்களின் பாதி மரணித்திருந்த உடலில் ஒரு மின்னலை பாய்ச்சியது. இறந்தவர்களுக்கு மத்தியில் குத்துயிரும் கொலையுருமாக அவர் கிடந்தார். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கேட்டதும் அவரின் உடலில் அசைவு ஏற்பட்டது. எனினும் மிக தாழ்ந்த குரலில் பதிலளித்தார், யாரது? நான் இங்கே இருக்கின்றேன் என்று அவர் கூறினார். அபீ பின் காப் அவர்கள் அந்த சப்தத்தை மிகவும் கவனமாக கேட்டார்கள். அப்போது மரணித்தவர்களின் குவியல்களுக்கு மத்தியில் சாதவர்கள் கிடப்பதை அன்னார் கண்டார்கள். அப்போது அன்னார் மரண தருவாயில் இருந்தார்கள், மரணித்துக் கொண்டிருந்தார்கள். அபீ பின் காப் அவர்கள், என்னை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களது நிலையை அறிந்து வருவதற்காக அனுப்பி வைத்துள்ளார்கள் என்று கூறினார்கள். அப்போது சாதவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எனது சலாத்தை எட்ட வைத்து விடுங்கள். இறைவனின் தூதர்களுக்கு அவர்களின் சீடர்களின் தியாகங்கள் மற்றும் களப்பற்ற தன்மையின் காரணமாக நற்கூலிகள் கிடைப்பதுண்டு. இறைவன் மற்ற அனைத்து நபிமார்களை விடவும் அந்த நற்கூலியை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக வழங்குவானாக. மேலும் உங்களது கண்களை குளிர்ச்சியூட்டுவானாக. எனது முஸ்லிம் சகோதரர்களுக்கும் எனது சலாத்தை எட்ட வையுங்கள். மேலும் எனது சமுதாயத்திடம் கூறுங்கள், நீங்கள் உயிருடன் இருக்கும் நிலையில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வின் முன்னிலையில் உங்களுக்கு எந்த சாக்கு போக்கும் இருக்காது. இவ்வாறு கூறியவாறு சாதவர்கள் மரணித்து விட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சொற்களில் இந்த சம்பவத்தை கூறுகின்றார்கள். உஹத் போர் சம்பவம் ஒன்று உள்ளது. போருக்கு பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபீ பின் காப் அவர்களிடம் சென்று, நீங்கள் காயமுற்றவர்களை அறிந்து வாருங்கள் என்று கூறினார்கள். அவர் ஒவ்வொருவராக கண்ட பிறகு இறுதியில் ஹஜ்ரத் சாத் பின் ரபி அவர்களை சென்றடைந்தார்கள். அன்னார் மிகவும் அப்போது காயமுற்றிருந்தார்கள். இறுதி மூச்சை வாங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவரிடம், நீங்கள் உங்களது உறவினர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஏதாவது தூது செய்தியை வழங்க விரும்பினால் என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் சாத் அவர்கள் சிரித்தவாறு கூறினார்கள், முஸ்லிம் ஒருவர் இங்கு வர வேண்டும், நான் அவரிடம் எனது தூது செய்தியை கூற வேண்டும் என்பதற்காக நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். நீங்கள் உங்களது கையை எனது கையில் வைத்து எனது தூது செய்தியை நிச்சயமாக எட்ட வைப்பீர்கள் என என்னிடம் நீங்கள் வாக்குறுதி வழங்குங்கள் என்று கூறினார்கள். அதன் பிறகு அன்னார் அந்த தூது செய்தியை கூறினார்கள், எனது முஸ்லிம் சகோதரர்களுக்கு எனது சலாத்தை எட்ட வையுங்கள், எனது சமுதாயம் மற்றும் எனது உறவினரிடம் கூறுங்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடம் உள்ள இறைவனின் மிக சிறந்த அமானிதம் ஆவார்கள். நாம் நமது உயிரால் அந்த அமானிதத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தோம். இப்போது நாம் செல்கின்றோம், இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்றோம். மேலும் அந்த அமானிதத்தின் பாதுகாப்பு பணியை நாம் இப்போது உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். அதனை பாதுகாப்பதில் நீங்கள் ஒருபோதும் பலகீனத்தை காட்டிவிடக் கூடாது என்று கூறினார்கள். பாருங்கள், இது போன்ற நேரத்தில் பொதுவாக மனிதனுக்கு என்ன எண்ணம் தோன்றும்?
நானோ மரணித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு பிறகு எனது மனைவியின் நிலை என்னவாகும், எனது பிள்ளைகளை யார் கருத்தில் கொள்வார்கள் என்றே பொதுவாக மனிதன் எண்ணுவான். ஆனால் இந்த சகாபி வேறு எந்த செய்தியையும் கூறவில்லை. அவர் கூறியது ஒன்று மட்டும்தான், நாம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தவாறு இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்றோம். நீங்கள் இதே வழியில் எம்மை பின்தொடர வேண்டும். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கின்ற பணிதான் மாபெரும் பணியாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்த இந்த ஈமானி ஆற்றல் தான் உலகத்தை துச்சமாக எண்ண செய்தது. மேலும் கைசர் மற்றும் கிஸ்ராவின் பேரரசுகளை ஆட்டம் காண செய்தது. ரோமானிய பேரரசர் இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆச்சரியம் கொண்டார். மேலும் கிஸ்ரா தனது போர் தளபதிக்கு எழுதினார், அதாவது உங்களால் இந்த அரபிகளை தோற்கடிக்க முடியாதென்றால் நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள். மேலும் உங்களது வீடுகளில் கைகளில் வளையல்களை மாட்டிக்கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். இவர்கள் மிகவும் அற்பமான மனிதர்கள். அவர்கள் சாதாரணமான உணவையை உண்ணுகின்றார்கள். அவர்களை உங்களால் தோற்கடிக்க முடியாதா என்று தனது தளபதியிடம் அவர் கேட்டார். அதற்கு அவர் கூறிய பதில் என்னவென்றால், இவர்கள் மனிதர்களாகவே எங்களுக்கு தென்படவில்லை, இவர்கள் ஏதோ ஆபத்தாகவே தென்படுகின்றார்கள். வாள்களையும் ஈட்டிகளையும் தாண்டி குதித்து அவர்கள் எங்களிடம் வருகின்றார்கள். அவர்களிடம் எத்தகைய உணர்வும் உத்வேகமும் உள்ளதென்றால் எங்களால் அவர்களை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது என்று அவர் பதிலளித்தார். ஒருமுறை ஹஜ்ரத் சாத் பின் ரபி அவர்களின் மகள் உம்மே சாத் அவர்கள் ஹஜ்ரத் அபுபக்கர் அவர்களிடத்தில் வந்தார்கள். அன்னார் அவருக்காக தனது ஓர் ஆடையை விரிப்பாக விரித்தார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் வந்தபோது இது யார் என கேட்டார்கள். ஹஜ்ரத் அபுபக்கர் அவர்களோ, என்னையும் உங்களையும் விட சிறந்தவராக இருந்த நபரின் மகள் ஆவார் இவர் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலிஃபா அவர்களே, அது யார் என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் அபுபக்கர் அவர்களோ, அந்த நபரின் மரணம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலேயே நிகழ்ந்தது. அவர் சொர்க்கத்தை தனது இருப்பிடமாக ஆக்கிக் கொண்டார். ஆனால் நானும் நீங்களும் எஞ்சியிருக்கின்றோம் என்று ஹஜ்ரத் அபுபக்கர் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களிடம் கூறினார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் சாத் அவர்களின் மனைவி தனது 2 மகள்களுடன் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இவர்கள் இருவரும் சாத் பின் ரஃபி அவர்களின் மகள்களாவர். சாத் அவர்கள் உஹது போரில் ஷஹீதாகிவிட்டார்கள். இவர்களின் சிறிய தந்தையார் இவர்களின் இருவரின் செல்வத்தையும் எடுத்துக்கொண்டார். அதாவது ஹஜ்ரத் சாத் அவர்களின் செல்வங்களை எடுத்துக்கொண்டார். இவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. இவர்களுக்காக எந்த செல்வத்தையும் அவர் விட்டு செல்லவில்லை. எனவே இவர்களின் திருமணத்தையும் நடத்த முடியவில்லை என்று அவர் கூறினார். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் இது தொடர்பாக தீர்ப்பு வழங்குவான் என்று கூறினார்கள். அப்போது சொத்துரிமை உள்ளடக்கிய வசனங்கள் இறங்கின. அதன் பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரின் சிறிய தந்தையாரை அழைத்தார்கள். மேலும் சாதின் மகள்களுக்கு சாதின் செல்வத்தில் 1/3 பங்கை கொடுத்து விடுங்கள். அவர்கள் இருவரின் தாயாருக்கு 8 பங்கை கொடுத்து விடுங்கள். பிறகு எஞ்சியிருப்பது உமக்குரியதாகும் என்று கூறினார்கள். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டவாறு சற்று விளக்கமாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் சீரத் காத்தமுன் நபியின் என்ற புத்தகத்தில் இவ்வாறு எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் சாத் அவர்கள் செல்வந்தர் ஆவார்கள். நல்ல உணவுகளை உண்ணக்கூடியவராக இருந்தார்கள். தனது கோத்திரத்தில் தனி அந்தஸ்தை கொண்டிருந்தார்கள். அவருக்கு எந்த ஆண் சந்ததியும் இல்லாமல் இருந்தது. வெறும் 2 மகள்களும் ஒரு மனைவியும் மட்டுமே இருந்தனர். அதுவரை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொத்துரிமை தொடர்பாக எந்த புதிய கட்டளையும் அருளப்படாமல் இருந்தது. சஹாபாக்களிடம் பழைய அரபிகளின் நடைமுறையே அதுவரை வழக்கமாக இருந்து வந்தது. அதற்கேற்ப சொத்து பங்கிடப்பட்டு வந்தன. மரணித்தவருக்கு ஆண் சந்ததி இல்லை என்றால் அவரின் சொத்துக்களை மரணித்தவரின் நெருங்கிய உறவினர்கள் எடுத்துக் கொள்வார்கள். விதவைகளும் பெண் பிள்ளைகளும் எதுவும் பெறமாட்டார்கள். அவர்கள் வெறும் கையுடனேயே இருப்பார்கள். எனவே ஹஜ்ரத் சாத் பின் ரபி அவர்களின் ஷஹாதத்திற்கு பிறகு அவர்களது சகோதரர் அவரது அனைத்து சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டார். அன்னாரின் விதவை மனைவியும் அவரது பெண் பிள்ளைகளும் முற்றிலும் ஆதரவற்றவர்களாக ஆகிவிட்டனர். இந்த வேதனையினால் நிம்மதி இழந்து சாதின் மனைவி தனது 2 மகள்களையும் அழைத்துக் கொண்டு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தார்கள். நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் கூறி தனது வேதனையை எடுத்துரைத்தார்கள்.
ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய இயல்பிற்கு அந்த வேதனை நிறைந்த சம்பவத்தை கேட்டு சங்கடம் ஏற்பட்டது. ஆனால் அவ்விவகாரத்தில் இறைவன் புறமிருந்து அதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு கட்டளையும் இறங்கி இருக்கவில்லை. எனவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் காத்திருங்கள், இறைவன் புறமிருந்து என்ன கட்டளை வருமோ அதற்கேற்ப தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறினார்கள். எனவே ஹஜ்ரத் நபி அல்-நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் பக்கம் அதிக கவனம் செலுத்தினார்கள். அப்போது அதிக நேரம் கழிந்திருக்கவில்லை. அதற்குள் ஹஜ்ரத் நபி அல்-நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொத்துரிமை தொடர்பான விவகாரத்தில் சில வசனங்கள் இறங்கின. அவை திருக்குரானின் அன்-நிசா எனும் அதிகாரத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அப்போது ஹஜ்ரத் நபி அல்-நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் அவர்களின் சகோதரரை அழைத்து அவரிடம் கூறினார்கள், சாத் அவர்கள் விட்டு சென்ற சொத்தில் 1/3 அவரின் மகளுக்கும் 8/1 உங்களது அண்ணன் மனைவிக்கும் கொடுத்து விடுங்கள், எஞ்சியவற்றை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அப்போதிருந்து சொத்து பங்கீடு தொடர்பான புதிய கட்டளைகள் நிலைநாட்டப்பட்டன. அதன் அடிப்படையில் பிள்ளைகளை கொண்ட தனது கணவனின் சொத்தில் மனைவி 8/1 பங்கை பெற்று வந்தார். சந்ததியற்ற கணவனின் சொத்தில் 4/1 பங்கை மனைவி பெற்று வந்தார். பெண் பிள்ளைகள் தனது தந்தையின் சொத்தில் தனது சகோதரர்களின் பங்கில் பாதி பங்கை பெற்று வந்தனர். சகோதரர் இல்லை என்றால் அனைத்து சொத்துக்களுக்கும் சூழ்நிலைக்கேற்ப 1/3 அல்லது பாதியோ அல்லது 4/3 அல்லது 2/1 பெறுகின்றார். தாய் சந்ததிகளை கொண்ட தனது மகனின் சொத்தில் 6/1 பங்காக பெறுகின்றார். சந்ததியற்ற மகனின் சொத்தில் 3/1 பங்காக பெறுகின்றார். இதே போன்று ஏனைய வாரிசுகளின் பங்கும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பெண்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருந்த அவர்களுக்குரிய உரிமை இதன் மூலம் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்பட்டது. ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் அவர்கள் குறிப்பு ஒன்றை எழுதி, நான் இதனை குறிப்பிடுவது அவசியமாகும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கல்வி சிறப்புகளில் ஒரு பெரும் சிறப்பு என்னவென்றால், அன்னார் பெண்குலத்தின் அனைத்து ஆகுமான மற்றும் அவசியமான உரிமைகளை முழுமையாக பாதுகாத்துள்ளார்கள். இன்னும் சொல்வதென்றால், உலகத்தின் வரலாற்றில் ஹஜ்ரத் நபி அல்-நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னரோ அல்லது அன்னாருக்கு பின்னரோ ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று பெண் உரிமையை பாதுகாத்த நபர் வேறு எவரும் இல்லை. எனவே சொத்துரிமையிலும் திருமணத்திலும் கணவன் மனைவிக்கிடையிலான தொடர்புகளிலும் தலாக் மற்றும் குலா போன்ற விவகாரங்களிலும் தனக்கு சொந்தமாக சொத்துக்களை உருவாக்குகின்ற விவகாரத்திலும் மேலும் தனது சொந்தமான சொத்துக்களை பயன்படுத்துகின்ற உரிமையிலும் கல்வி பயில்வது தொடர்பான உரிமைகளிலும் பிள்ளைகளை பெறுவது மற்றும் அவர்களது தர்பியத் தொடர்பான உரிமைகளிலும் நாட்டின் உரிமைகளில் பங்கு பெறுகின்ற விவகாரங்களிலும் தனிநபர் சுதந்திரம் என்ற விவகாரத்திலும் மார்க்க உரிமைகள் மற்றும் கடமைகளிலும் சுருக்கமாக மார்க்கம் மற்றும் உலகத்தின் எல்லா மைதானத்திலும் பெண்கள் எந்த விவகாரங்களிலெல்லாம் ஈடுபடுவார்களோ அவை அனைத்திலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குலத்திற்கான அனைத்து உரிமைகளையும் அங்கீகரித்துள்ளார்கள். மேலும் அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதை தனது உம்மத்திற்கு ஒரு தூய அமானிதம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் அதனை தனது உம்மத்தின் கடமையாகவும் ஆக்கிவிட்டு சென்றுள்ளார்கள். இதன் காரணமாகவே அரபு பெண்கள் அன்னாரின் வருகையை தங்களுக்கு ரட்சிப்பின் ஒரு தூது செய்தியாக கருதி வந்தார்கள். அடுத்து அன்னார் எழுதுகின்றார்கள், எனது பாதையிலிருந்து விலக நேரிடுகின்றது. அதாவது நான் எடுத்துரைத்து வந்த கட்டுரையிலிருந்து சற்று விலகி சில விஷயங்களை எனக்கு கூற நேரிட்டுள்ளது. இந்த நிலை இல்லை என்றால் நான் இன்னும் இது தொடர்பான விளக்கங்களை எடுத்துரைத்திருப்பேன் என்று ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் பெண்ணின் விவகாரத்தில் ஹஜ்ரத் நபி அல்-நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கல்வி சிறப்பு உண்மையிலேயே மிக உயர்தரமான இடத்தில் உள்ளது. அன்னாருடைய இந்த சொல் முற்றிலும் ஒரு ஆழமான உண்மையை கொண்டதாக உள்ளது. உலகத்தின் விஷயங்களில் எனது இயல்புகளில் 2 விஷயங்களின் மீது நேசம் தரப்பட்டுள்ளது. அதில் ஒன்று பெண், மற்றொன்று நறுமணமாகும். ஆனால் எனது கண்களின் குளிர்ச்சி தொழுகையாகும். அதாவது இறைவணக்கத்தில் எனது கண்களுக்கு குளிர்ச்சி வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய உலகம் பெண்ணின் உரிமைகள் பற்றி பேசுகின்றது. மேலோட்டமான சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு பெண் சுதந்திரத்தை பற்றி அவர்கள் பேசுகின்றனர். ஆனால் பெண்களுக்கு சில கட்டுப்பாடுகளை இஸ்லாம் விதித்துள்ளது. அது பெண்களின் கண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காகவும் குடும்பத்தின் அமைதிக்காகவும் எதிர்கால சந்ததிகளின் தர்பியத்திற்காகவும் அந்த கட்டுப்பாடுகளை இஸ்லாம் பெண்களுக்கு விதித்துள்ளது.
இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்வர்கள் இதன் மீதும் ஆட்சேபனை செய்கின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், பெண்ணிற்கு சுதந்திரம் வழங்குவதும் பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்குரிய உண்மையான போதனைகளை வழங்குவதும் இஸ்லாம் மட்டுமே ஆகும். உலகம் இந்த உண்மையை புரிந்து அசுத்தங்களிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் தப்பிப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. நமது பெண்களும் இந்த உண்மையை உணர வேண்டும். சில முறை சிலர் உலகத்திற்கு பின்னால் செல்கின்றனர். உலகம் கூறுகின்ற பெண் சுதந்திரத்தை அவர்கள் உண்மையாக கருதுகின்றார்கள். எனவே நமது பெண்களில் அத்தகையவர்கள் உண்மையை உணர வேண்டும். இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியுள்ள அந்தஸ்தை அவர்கள் புரிய வேண்டும். ஏனென்றால் அந்த அந்தஸ்தை வேறு எந்த மார்க்கமும் வழங்கவில்லை. வேறு எந்த பெயர்தாங்கி முற்போக்கு சிந்தனையாளர்களும் மாதர் உரிமை சங்கங்களும் பெண்களுக்கு வழங்கவில்லை. அல்லாஹ் இஸ்லாத்தின் போதனைக்கேற்ப பெண்களுக்குரிய உரிமைகளை வழங்குவதற்குரிய பாக்கியத்தை ஆண்களுக்கும் வழங்குவானாக. ஏனென்றால் அதன் மூலம்தான் அமைதி நிறைந்த சமூகம் உலகில் நிலைபெற முடியும். இதன் பிறகு நான் சுருக்கமாக தற்போதைய உலக சூழலை துவாவிற்காக உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். நீங்கள் துவா செய்யுங்கள். இறைவன் இந்த உலகத்தை கொரோனா தொற்று நோயிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுவானாக. அதே நேரம் மனிதர்களுக்கும் இந்த புரிதலையும் அறிவையும் வழங்குவானாக. அதாவது மனித இனம் எஞ்சியிருப்பது என்பது ஏக இறைவனின் பக்கம் குனிவதும் ஒருவர் மற்றவருக்குரிய உரிமையை வழங்குவதிலும் தான் உள்ளது. இதனை உலகம் உணர வேண்டும். மேலும் உலகத்திலிருந்து குழப்பங்களை அழிப்பதற்கு அரசாங்கங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க அல்லாஹ் அறிவை வழங்குவானாக. அவர்கள் நீதியை அடிப்படையாக கொண்ட அமைப்பை வழிநடத்த வேண்டும். அமெரிக்காவிலும் இன்றைய நாட்களில் நிம்மதியற்ற தன்மையும் அமைதியின்மையும் பரவி உள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு அகமதியையும் அதன் தீய விளைவுகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. அங்குள்ள பொதுமக்களுக்கும் சரியான வடிவத்தில் தங்களது கோரிக்கைகளை வைப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்கும் அல்லாஹ் நற்பாக்கியத்தை வழங்குவானாக. ஆப்பிரிக்கன் அமெரிக்கர்கள் அடித்து நொறுக்குவதன் மூலமும் தமது வீடுகளை எரிப்பதன் மூலமும் தமது குரல்களை வெளிப்படுத்துவார்கள் என்றால் அது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் இந்த செயலை குறிப்பிட்டு பல ஆப்பிரிக்கன் தலைவர்களும் இவ்வாறு கூறியுள்ளனர். உங்களது வீடுகளை நீங்கள் எரிக்காதீர்கள், உங்களது வீடுகளை அடித்து நொறுக்காதீர்கள், உங்களது உரிமைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், அதில் தவறில்லை. ஆனால் ஆகுமான வழிமுறைகளில் உங்களுக்கு அரசாங்கம் வழங்கியுள்ள அனுமதிக்கு உட்பட்டு உங்களின் எதிர்ப்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். ஆனால் உங்களது சொத்துக்களை அளிப்பதால் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. அது உங்களுக்கு எதிராக பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே போராட்டக்காரர்களும் இது பற்றி சிந்திக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் அரசாங்க அமைப்பும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தற்போது ஏற்பட்டுள்ள அனைத்து குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது. அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு அதிகாரம் அல்ல, மாறாக நீதியுடன் அனைத்து குடிமக்களின் உரிமைகளை வழங்கியவாறு அரசாங்கத்தை நடத்தும் போதுதான் அதற்கு தீர்வு ஏற்பட முடியும். மேலும் நாட்டில் அமைதியும் உறுதித்தன்மையும் நிலைபெற முடியும். அது இல்லை என்றால் ஒன்றும் நடக்காது. எவ்வளவுதான் ஒரு வலிமை வாய்ந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரியே, பொதுமக்கள் நிம்மதி இழந்திருந்தால் எந்த அரசாங்கமும் அதற்கு முன்னால் நிற்க முடியாது. எவ்வாறு இருப்பினும் உலகில் எங்கெங்கெல்லாம் குழப்பங்கள் இருக்கின்றனவோ எல்லா இடங்களிலும் அல்லாஹ் அந்த குழப்பத்தை அகற்றுவானாக. அரசாங்கங்கள் குடிமக்களின் உரிமைகளை வழங்குபவர்களாக திகழட்டுமாக. மேலும் பொதுமக்களும் தங்களின் உரிமைகளை ஆகுமான எல்லைக்கு உட்பட்டு நின்று கொண்டு அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுப்பவர்களாக இருக்கட்டுமாக. இதேபோன்று பாகிஸ்தான் அரசாங்கமும் சிந்திக்க வேண்டும். அங்கு வெறும் முல்லாக்களின் அச்சத்தின் காரணமாக அகமதிகளின் மீது இன்றைய நாட்களில் கொடுமையும் கடுமைகளும் அதிகரித்து வருகின்றன. அதனை அவர்கள் செய்யக்கூடாது. மாறாக நீதியுடன் அரசாங்கத்தை நடத்த வேண்டும். தனது வரலாற்றிலிருந்து அவர்கள் பாடம் படிக்க வேண்டும். அகமதியத்தின் விவகாரத்தை எடுத்துக்கொண்டு அநீதி இழைத்து இதற்கு முன் எந்த அரசாங்கத்தாலும் நிலைபெற முடியவில்லை, இனியும் எந்த அரசாங்கமும் நிலைபெற முடியாது. எனவே இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை நீட்டித்துக் கொண்டு சென்று விடலாம் என்ற எண்ணத்தை நீங்கள் கைவிட்டு விட வேண்டும். எனினும் இந்த அநீதிகளின் விளைவாக உலகில் அகமதியத்தின் முன்னேற்றம் முன்பை விட அதிகரித்துள்ளது. அது இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இது இறைவனின் பணியாகும். இதனை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது. எவ்வாறு இருப்பினும்
அல்லாஹ் எல்லா இடங்களிலும் அநீதிகளையும் குழப்பங்களையும் அமைதியின்மையையும் அகற்ற வேண்டும் என்பதே எமது துவாவாகும். இன்று உலகில் பரவியுள்ள இந்த தொற்று நோயிலிருந்து மனிதன் படிப்பினை பெற்று தனது நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அகமதிகளாகிய நமக்கு முன்பை விட அதிகமாக அல்லாஹுவின் உரிமையையும் அவனது அடியார்களுக்குரிய உரிமைகளையும் வழங்கும் நற்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. ஏனென்றால் அதன் மூலம்தான் நம்மால் இறைவனின் அன்பை அதிகமாக பெற முடியும். மேலும் முன்னேற்றங்களையும் நமது கண்களுக்கு முன்னால் மிக விரைவாக நம்மால் காண முடியும். ताकि हम ज़्यादा से ज़्यादा अल्लाह ताला का प्यार हासिल करने वाले बन सकें और तरक्कियात को जल्द से जल्द अपने सामने होता हुआ देख सकें. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.